ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடேஸ் குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரவேஷிகா பாட்டிய புஸ்தக் 3ல் இருக்கக்கூடிய நிபந்து, அதில் செகண்ட் நிபந்து தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஜீவன் மே வியாயாம் और கேல் கூத் கா யோகதான். ஜீவன் மே வாழ்க்கையில் வியாயாம் அப்படின்னா என்னதுன்னா உடற்பயிற்சி இருக்கு இல்லையா. நம்ம உடற்பயிற்சி செய்கிறது நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது நமக்கே தெரியும் இல்லையா. அப்போது கேல் கூத் அப்படின்னா விளையாட்டு, இதனுடைய பங்களிப்பு எப்படிப்பட்டதாக இருக்குது, அது நம்ம உடம்புக்கும் மனதுக்கும் எவ்வளோ நல்லதாக இருக்குது அப்படின்றது தான் இந்த நிபந்து. ஃபஸ்ட்டு பரீட்சா. खेल कूद व्यायाम कसरत ये सब शरीर को स्वस्थ और जवान रखने के लिए आवश्यक है. ஸோ வாழ்க்கையில் இந்த விளையாட்டு, உடற்பயிற்சி, யோகம், அதாவது தியானம், இதெல்லாமே ரொம்ப முக்கியம். அது நம்மளை ஜவான் ரக்னே இளமையாக வைத்திருப்பதற்கு ஆவசியகை ரொம்ப அவசியமாக இருக்குது. शरीर के हर भाग को इनके द्वारा चुस्तता और शक्ति मिलती है और रक्त संचार नियमित रहता है. நம்ம உடம்புக்கு ஹர் பாகு, ஒவ்வொரு பாகமும் இதனால் சுஸ்தா அப்படின்னா ரொம்ப வலிமை மிக்கதாகவும் சக்தி நிறைந்ததாகவும் ஆக்குவதற்கும், உடம்பை சரியான முறையில் ரத்த சஞ்சார் நியமித்து ரத்தாகை, ஸோ ரத்த ஓட்டம் இதெல்லாம் சீராக இருக்கிறதுக்கும் நம்ம உடம்பு நல்ல வலிமையாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருப்பதற்கு இவையெல்லாம் உதவி புரிகிறது. ஸ்வஸ்த் ஷரீர் மே ஹி ஸ்வஸ்த் மன் கா வாஸ் ஹோ சக்தா. அதாவது ஒரு நல்ல ஆரோக்கியமான உடம்புல தான் ஆரோக்கியமான மனது அப்படின்றது இருக்கும் இல்லையா. நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னா மனது சரி இருக்காது இல்லையா. மன் ஸ்வஸ்த் ஹோ தோ இன்சான் கா சரித்ர பி இச்சா ரஹேகா. ஸோ நம்மளுடைய மனம் நல்லா இருக்குது அப்படின்னா மனிதனும் கரெக்டாக இருப்போம் இல்லையா. ஸோ உடம்பும் மனது எல்லாமே சரியாக இருக்கணும். மன் और शरीर का स्वास्थ्य ही अच्छे चरित्र या चरित्र गठन की नींव हो. ஸோ நம்ம மனம் மற்றும் உடல் இது எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும். கேரக்டர், உடம்பு, நம்மளுடைய மனம் எல்லாமே சரியாக இருக்கணும் அப்படின்னா அப்போ நம்ம கேரக்டர் எல்லாமே சரியாக இருக்கும் இல்லையா. அது சரியாக உருவாக்கப்படும், சரியான முறையில் இருக்கும். ஸோ எல்லாமே சரியாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விளையாட்டு, உடற்பயிற்சி, அப்புறம் நம்ம என்ன சொன்னோம், இந்த தியானம், இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப சிறந்தது. खेल कूद और व्यायाम. हमारे देश में तरह तरह के खेल खेले जाते हैं. நம்மளுடைய நாட்டில் நிறைய பலதரப்பட்ட விளையாட்டுகள் விளையாடப்படுகிறது. हर एक व्यक्ति अपनी रुचि के अनुसार विभिन्न प्रकार के खेल खेलता है. ஒவ்வொரு மனிதனும் अपनी रुचि, தன்னுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ப நிறைய பலதரப்பட்ட விளையாட்டுகளை விளையாடுறாங்க. शारीरिक खेल, दिमागी खेल, योगाभ्यास, एकांत में खेले जाने वाले खेल, सामूहिक रूप से खेले जाने वाले खेल आदि अनेक प्रकार के खेल हैं. ஷாரீரிக், நம்ம உடல் ரீதியாக விளையாடக்கூடிய ஓடி பிடிச்சி விளையாட மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி விளையாட்டுகள் இருக்குது. மைண்ட் யூஸ் பண்ணி விளையாடக்கூடியது இருக்குது. யோகா அபியாஸ் இருக்குது. தனியாக விளையாடக்கூடிய விளையாட்டுகள் இருக்குது. சாமூகிக், எல்லோரும் ஒன்றா சேர்ந்து விளையாடக்கூடிய விளையாட்டுகள்னு சொல்லி அநேக் பிரகார் நிறைய விதமான விளையாட்டுகள் இருக்குது. ஷாரீரிக் லாப், ஸோ உடம்புக்கு என்ன நல்லதாக இருக்குது இதனால். खेल कूद रक्त संचार को चुस्त बनाता है. ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள், அந்த எலும்பு, அப்புறம் அந்த நரம்பு மண்டலம் இதெல்லாமே நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ ரத்த மண்டலங்கள் இதெல்லாமே சரியாக இருக்கும். कसरत करना, दौड़ना, कूदना, तैरना, उठना, बैठना, सांस लेने के अभ्यास आदि क्रियाओं द्वारा हमारी मांसपेशियों, हड्डियाँ और பசலியும் கோ சக்தி மில்தி ஹே. ஸோ கசரத்து கர்னா, இந்த மாதிரி உடற்பயிற்சி செய்கிறது, ஓடுறது, குதிக்கிறது, நீந்துவது, தயிர்னா, உட்டுனா, எழுந்திருப்பது, பைட்னா, இந்த மாதிரி உட்காருவது, மான்ஸ்லேனே மூச்சு பயிற்சி, இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் செய்வதன் மூலிமா நம்மளுடைய தசை, ஹட்டி, எலும்பு, அப்புறம் பசலி அப்படின்னா விலா எலும்பு, நம்ம பின்னாடி எலும்பு, இந்த மாதிரி எல்லாமே சக்தி அடைகிறது, சக்தியை பெறுகிறது. हमारा शरीर चुस्त रहेगा और शरीर स्वस्थ हो तो काम करने में मजा भी
ஆயேகா. ஸோ நம்மளுடைய ஷரீர் உடம்பு வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய உடம்பு வந்து எப்படி இருக்கும், ரொம்ப வந்து ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். காம் கர்னேமே எல்லா விஷயங்களையும் நம்ம செய்யவும் முடியும். எல்லா விஷயங்கள் செய்வதற்காக நம்மளுடைய உடம்பு ஒத்துழைக்கும், மனசு ஒத்துழைக்கும். ரொம்ப நம்ம ஒரு வலிமையோட இன்ட்ரெஸ்டோட வேலை செய்வோம். தேஜ் மான்ஸ் லேனே से या हंसने से फेफड़ों और दिल पर अच्छा असर पड़ता. ஸோ இந்த மாதிரி ஆழமாக மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடுறது, அந்த மாதிரி பண்ணுறது நம்ம உடம்புக்கே வந்து நன்மை பயக்கிறதாக இருக்குது. அப்புறம் ஹார்ட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே நல்லது இல்லையா. ரத்த சஞ்சார் சுதர் ஜாத்தாகை, ரத்தத்துக்கும் வந்து ரொம்ப நல்லது இல்லையா. நம்ம இந்த மாதிரி உடற்பயிற்சி இதெல்லாமே செய்கிறது எல்லாமே எல்லா உடம்புக்கு, மனம், அப்புறம் எலும்பு, ரத்தம், அப்புறம் நரம்பு மண்டலம் எல்லாத்துக்குமே மொத்தமாகவே நல்லது இல்லையா. அடுத்து கேல் கூது துவாரா சரித்திர சங்கடன். ஸோ இந்த மாதிரி விளையாடுறதன் மூலியமாக உடம்பு வந்து எப்படி நல்லா வந்து ஒரு ஆரோக்கியமாக வலிமையாக வடிவமைக்கப்படுது, கட்டமைக்கிறது. நியமித்து தௌர்சே வியாயாம் கர்னா யா கேல்னா ஏக் அச்சி ஆதத்துகை. அதாவது ரூல்ஸ் படி சரியாக இப்படி தான் பண்ணணும்னு இருக்கு இல்லையா. ஒரு சிலர் வந்து பண்ணுவாங்க, அது வந்து சரியாக இருக்காது. பட் வந்து யோக முறைப்படி அது எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி செய்கிறது, அதே போல் விளையாடுறது, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஆதத்து பழக்கம். ஜீவன் கேலியே அனுசாசன் ஆதி ஆவசியகை. ஸோ இதை வந்து நாம் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும், வாழ்க்கைக்கு இதெல்லாம் தேவையானது. इससे हम जिम्मेदार समय के पाबंद और சதுப்பயோக் கர்னே வாலே பன் ஜாயேகே. ஸோ இதனால் நம்ம என்ன ஆகிறோம், ஜிம்மேதார், பொறுப்பான ஒரு பர்சன் ஆகிறோம். கரெக்டாக டைமிங்கை வந்து கீப்பப் பண்ணுறவங்களா இருப்போம். சதுப்பயோக் நேர மேலாண்மை, செயல்படக்கூடியவங்க இப்படியாக இருப்போம். ஹமாரா ஸ்வபாவ் பி ஷாந்த் அவுர் உத்சாக் பரா ஹோ ஜாயேகா. நம்ம தியானம், யோகம் இதெல்லாம் செய்யும்போது என்ன ஆகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்வபாவமே வந்து கேரக்டரே வந்து ஷாந்த் அவுர் உத்சாக், ரொம்ப சாந்தமாகவும் அமைதி நிறைந்தவராகவும் உற்சாகம் நிறைந்தவங்களாகவும் நாம் ஆயிடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எடுக்கிற இந்த நிபந்தனை உங்களுக்கு புரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பிரவேசிக்கா படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். பிரவேசிக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போ கத்திய, பத்திய, அப்புறம் சத்தியகாஸ்வார், கிராமர், லெட்டர் ரைட்டிங் இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் ஆகிருக்கு. அண்ட் தென் வந்து பிரவேசிக்கா வந்து என்னென்ன பிளேலிஸ்ட் இருக்குது அப்படின்றதுக்கும் ஆல் இன் ஒன் வீடியோ அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, தனியாக ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அதுக்கு கீழே வந்து எல்லா பிளேலிஸ்ட்டுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொன்றுமே நான் வந்து என்னென்ன உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், எந்தெந்த விஷயங்கள் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பார்த்து பண்ணிட்டுருக்கேன். ஸோ உங்ககிட்ட எதிர்பார்க்குறதெல்லாம் லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 80% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து இன்னும் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாகவும் அமௌண்ட் சென்ட் பண்ணி நீங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணலாம். சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்றது நான் இப்போ காமிச்சிருக்கேன் கீழே, அதில் வந்து சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த சூப்பரில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது மூலியமாகவும் அமௌண்ட் சென்ட் பண்ணி நீங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணலாம். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட கேட்குறேன். பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். शतरंज जैसे दिमागी खेल खेलेंगे तो दिमाग चुस्त होगा और हमें सोच समझकर निश्चय पर पहुंचने की आदत मिलेगी. ஷத்ரஞ்சுனா தெரியும் இல்லையா, செஸ். ஸோ செஸ் மாதிரியான பிரெயின் ரிலேட்டடாக நம்ம கேம் விளையாடும் போது நம்மளுடைய மைண்ட் என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப சுறுசுறுப்பாக, ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். நம்ம யோசிக்கக்கூடிய திறனும், நம்ம முடிவெடுக்கக்கூடிய நிச்சயப்பர், ஸோ இதெல்லாமே வந்து நல்ல ஒரு பழக்கமாக அமைகிறது. मामले को भिन्न पहलुओं से परखने की क्षमता हमें आएगी. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பின்ன பகலுவோம், இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்படின்ற மாதிரி. இப்போ செஸ்ஸில் அப்படி தான் இருக்கும் இல்லையா. ஒரு விஷயம் வந்து நம்ம காயின் இங்கே நகர்த்தினா இது இப்படி இருக்குமா, இந்த காயின் இங்கே நகர்த்தினா இது வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பலதரப்பட்ட முறையில் அந்த பிரச்சனைகளுக்கான சொல்யூஷனை நாம் பரக்னேக்கி சமத்தா, ஆராயக்கூடிய திறனும் நமக்கு வந்துடும். ஹர் சமஸ்யோ को मुसीबत न समझकर चुनौती के समान देखकर उसे सुलझाने की कौशलता मिलेगी. ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து முசீபத்து ந சமச்கர், ஒரு பிரச்சனையாக பார்க்காம சுனௌத்தி ஒரு சவாலாக எதிர்கொண்டு அதை நாம் வந்து அந்த சவாலை வந்து தீர்க்கக்கூடிய அந்த திறமை அப்படின்றது நமக்கு மிலேகி கிடைக்கிறது. சாமூகிக் ரூப் மே கேலே தோ ஹமே சமூக பாவனா சம்ஜா மே ஆயேகி. ஒரு
சாமூகிக் குரூப், நம்ம ஒரு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து விளையாடுற மாதிரியான கேம்ஸ் எல்லாம் இருக்கும்போது அந்த கேம் மூலிமா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஒற்றுமை உணர்வு அப்படின்றது நமக்கு வருகின்றது. ஸ்வார்த் பாவனா से मुक्त होकर टीम का हिस्सा बनकर टीम और देश के लिए पूरा दिल लगाकर हम खेलेंगे. ஸ்வார்த் பாவனா से ஸோ நான் ஒரு தன்னலமான அந்த சுயநலம் அப்படின்றதுல இருந்து நம்ம விடுதலை பெற்று ஒரு டீமா நாம செயல்படுவதற்கும் டீம் கா ஹிஸ்ஸா ஒரு டீம்ல நாமளும் ஹிஸ்ஸா அப்படின்னா ஒரு பகுதியாக இருக்கும் அப்படின்ற உணர்வின் மூலியமாக இந்த நாடும் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு மன உணர்வும் ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு எல்லாரும் சேர்ந்து விளையாடும் போது அப்படி ஒரு உணர்வு வருது. யஹ் தோ தேஷ் பக்தி கா பெஹலு ஹி தோ ஹை, இதுதான் வந்து நாட்டு பக்திக்கான ஒரு சாராம்சமாக இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நம்மளுடைய சேனலில் வந்து மெம்பர்ஷிப் இருக்குது. ஸோ அந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் இப்போ எக்ஸாமுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணுவேன் இல்லையா, ஸோ அது வந்து நம்ம சேனலில் ஜென்ரலான கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். அது போக இன்னும் வந்து எப்படி வந்து ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸில் ஆகட்டும் இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து மெம்பர்ஷிப் ஒன்லி மெம்பர்ஸ்க்கு மட்டும் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனி வரப்போகிற காலங்களில் நான் வந்து மெம்பர்ஸ் ஒன்லி அப்படின்ற வீடியோஸ் மட்டும் அப்லோட் பண்ணுவேன். அது மூலியமாக நீங்கள் வந்து நம்ம சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவும் வந்து இதில் எப்படின்றத நான் கீழே காமிச்சிருக்கேன். ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் நிறைய பர்சனலாக வந்து மெம்பர்ஸ்க்கு மட்டும் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்களும் அதில் வரும். அது போக மற்ற எல்லா வீடியோஸும் நான் வந்து இதில் பப்ளிக்காகவே கொடுப்பேன் நம்ம சேனலில். இருந்தாலும் இன்னும் ரொம்ப ஒரு கவனமாக ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா அது மெம்பர்ஷிப்பில் வந்து இனிமேல் வந்து வந்துடும். ஸோ மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கூடி சீக்கிரம் நிறைய வீடியோஸ் வந்து மெம்பர்ஷிப்லையும் வந்து அப்லோட் பண்ண போகிறேன், மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோவில். ஸோ நம்ம சேனலுக்கு கீழே வந்து மெம்பர்ஸ் பட்டன் இருக்கும், ஜாயின் பட்டன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி வீடியோஸ் வந்து தனியாக வரும். ஓகே. खेल कूद में हार और जीत दोनों हैं. விளையாட்டு அப்படின்னா தோல்வி மற்றும் வெற்றி ரெண்டுமே இருக்கும் இல்லையா, हार और जीत. अच्छा खिलाड़ी दोनों को समानता से देखेगा. ஒரு நல்ல விளையாட்டு வீரன் அப்படின்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரெண்டையுமே சமானதா ரெண்டும் சமமாக பார்ப்பாங்க. शान से हारना या दूसरों की जीत की खुलकर प्रशंसा करना महा चरित्र का परिचय है. அதாவது ஷான் சே ஹார்னா யா தூசரோं की जीत की खुलकर, அதாவது நம்ம வந்து இப்போ தோத்துட்டோம் அப்படின்னா அதற்காக வைக்கப்படுறது ரொம்ப ஏச்சி இப்படியா அப்படின்ற மாதிரி இல்லாமல் அதற்கும் வந்து ஓகே நம்ம இன்னொரு தடவை வெற்றி பெறுவோம் அப்படின்ற தாட்டும், தூசரோं की जीत இன்னொருத்தங்க வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அதை வந்து பாராட்டக்கூடிய அந்த குணமும் வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டருக்கான பரிச்சாயக்கை ஒரு அடையாளமாகும். இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இல்லையா, கேல் பாவனா அப்படின்னு சொல்கிறாங்க. எதாக இருந்தாலும் சொல்லுவாங்களே இதுதான் வந்து ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்க்கு அடையாளம் அப்படின்னு. ஸோ அதுதான் योगाभ्यास से शरीर मन और आत्मा तीनों में संतुलन प्राप्त किया है. யோகாபியாஸ் இந்த யோகா இதெல்லாமே வந்து செய்யும்போது என்ன ஆகுது அப்படின்னா உடல் மனம் மற்றும் ஆத்மா இது எல்லாத்துக்குமே வந்து சந்துலன் பிராப்த் சமநிலை அப்படின்றது அடைய பெறுகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸை வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறது, நெகட்டிவ் திங்கிங்லேருந்து எப்படி விடுபட்டு வரது, இப்போ இருக்கக்கூடிய ரீசன்ட் டேஸில் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் அதான் இல்லையா. ஸோ அது வந்து அதற்கான வீடியோஸ் வந்து நம்மளுடைய ஹாப்பி லைஃப் அப்படின்ற இன்னொரு சேனல் இருக்குது, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதற்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதில் போய் பாருங்கள். அண்ட் மறக்காமல் அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவும் பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஓகே. ஆத்மி அப்பனே இப்போ நான் இந்த கரெக்டாக இந்த மனம் உடம்பு இதெல்லாம் வரதுங்காட்டி நான் உங்களுக்கு கரெக்டாக இந்த டைம் எனக்கு அந்த தாட் வந்தனால நான் சொல்கிறேன். ஸோ எதிர்மறை எண்ணங்கள் இதிலெல்லாம் இருந்து எப்படி விடுபடுறது அப்படின்றதுக்கான வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து எனக்கு இப்போ ரீசெண்டாக அப்லோட் பண்ணனால எனக்கு அந்த தாட் வந்தது, அதனால தான் சொன்னேன். ஓகே. आदमी अपने आप पर नियंत्रण रखना सीख सकता है और आत्म சம்யமி பன் சக்தாகை. அதாவது மனிதன் வந்து தன்னைத்தானே நியந்திரன் கட்டுப்படுத்தி கொள்வதற்கும் ஆத்ம
சம்யமி அப்படின்னா சுய கட்டுப்பாடு, தன்னைத்தானே சுயமாக கட்டமைத்து கொள்வதற்கும் இது உதவுது. ஆத்ம யந்திரந்தோ சஃலதாக்கி சாபிகே, வெற்றி பெறுவதற்கான ஒரு வழி அப்படின்றது இந்த சுய கட்டுப்பாடு அப்படின்றது தான். உபசங்கார் சங்க்ஷிப்த ரூப் மே கேல் கூத் அவர் வியாயாம் சரித்திர கட்டன் கே சாதன் ஹே, ஒரு நல்ல கேரக்டரை வடிவமைக்கிறதுக்கு அப்படின்றதுக்கு இந்த விளையாட்டு, யோகம், பயிற்சி முறைகள், தியானம் இதெல்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்குது. உடற்பயிற்சி இதெல்லாம். खेल कूद कूद द्वारा प्राप्त खूबियों के द्वारा आदमी लोकप्रिय उदार सबका शुभ चिंतक बन जाता है. இந்த விளையாட்டு இதன் எல்லாத்தின் மூலியமாக எப்படி ஆகிறாங்க, என்ன கிடைக்கப்பெறுது அப்படின்னா ஒரு நல்ல திறமையானவர்களாகவும் எல்லாருக்கும் பிடித்தவர்களாகவும் தாராள மனம் கொண்டவர்களாகவும் எல்லோராலும் விரும்பப்படக்கூடிய, எல்லோருக்கும் நல்லதையே விரும்பக்கூடிய ஒரு மனிதராகவும் ஆகப்பெறுகிறாங்க. அவ்வளோதான் இந்த நிபந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த நிபந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் சொன்ன விஷயங்களும் நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அதற்கும் உங்களுடைய ஆதரவை தாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.